மக்கள் பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன நினைக்கிறார்கள்? பலருடைய தவறான கொள்கைகளை நாம் இங்கே பார்க்கலாம். பல மதங்களிலே தங்களுடைய உடலை வருத்தி கொள்ளுதல், பல நாள் விரதம் இருத்தல், வெறுங்காலாலே நடந்து செல்லுதல், மிக ஆபத்தான பயணங்களை மேற்கொண்டு அந்த புண்ணிய ஸ்தலங்களை அடைந்து அந்த பூசைகளை நிறைவேற்றுதல், அந்த காரியங்களை செய்தல், இப்படிப்பட்ட காரியங்கள், உடம்பிலே குத்தி கொள்ளுதல், அலகு வைத்து குத்தி கொள்ளுதல், இன்னும் கூட சாட்டையால் அடித்தல், அந்த விதமான பழக்கங்கள், இதெல்லாம் செய்து இறைவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுகிற காரியங்கள் இருக்கிறது. அப்படி நாம் நம்மை வருத்தி கொள்ள வேண்டுமா? கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது? நாம் நம்மை உடலை வருத்தி கொள்ள வேண்டுமா? பல விரதங்களை மேற்கொள்ள வேண்டுமா? இப்படியாக நாம் வேதனைகளை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டுமா? வலியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இன்னும் கூட இப்படிப்பட்ட பழக்கம் உண்டு. கிறிஸ்தவத்திலே முட்டி போட்டு கொண்டு கொண்டு அந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு ஒரு சில மக்கள் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முழங்கால் போட்டு அந்த காலிலே நடந்து நடந்து மணலிலே, கடும் மணலிலே நடந்து அந்த கோயிலுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து அங்கே உள்ள பிரவேசிப்பது, இப்படிப்பட்ட காரியம். ஆனால் உண்மையிலே கர்த்தர் அதை விரும்பவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி அது தொடர்ந்து 4 இடங்களிலே வேதத்திலே காணப்படுகிறது. ஆபக்கூக் 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. இவற்றெல்லாம் என்ன அதே வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே அது ஆபக்கூக்கிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே 3 முறை கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் கூட வேத வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி இது மத்தேயு 12:7 நமக்கு சொல்லுகிறது. மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை வாசித்து பாருங்கள். அதுல ஒரு கேள்வி இருக்கும். நான் என்னத்தை கொண்டு தேவனுக்கு பிரியப்படுத்த வேண்டும்? என் பாவத்தை போக்க நான் என்ன செய்வேன்? குடங்குடமாக எண்ணெய் ஊற்ற வேண்டுமா? அல்லது பலிகளை செலுத்த வேண்டுமா? என்னுடைய பாவத்தை போக்க என்னுடைய கற்பத்தின் கனியை கூட நான் பலி கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி என்பதாக கேட்கும்போது அதனுடைய பதில் என்னன்னு சொன்னா, மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? 8ஆம் வசனம். மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையுமாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப மனிதன் கேட்பது, ஒரு கேள்வியாக கேட்பது 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவின் பாவத்தை போக்க நான் என்னதை பலியா செலுத்துவேன்? எண்ணெயாய் ஓடுகிற 10,000 பேர்ல ஆறுகளின் பேர்ல கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? ஆயிரக்கணக்கான ஆடுகளை நான் பலியாக கொடுக்க வேண்டுமோ? என் கற்பத்தின் கனியாகிய முதல் பேரானவனை நான் பலியாக கொடுக்க வேண்டுமோ என்று கேட்கும்போது அதற்கு பதிலாக கர்த்தர் சொல்லுவது என்ன? நீ நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடப்பது. அப்ப இந்த காரியம்தான் நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது. இன்னும் கூட சில பொருள்களை, பரிசுத்தமான பொருட்கள் அது இருக்கும்போது அது நம்மை பரிசுத்தப்படுத்தும் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். பரிசுத்தமான பொருட்களை வைத்திருப்பது ஒருபொழுதும் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்காது. ஒருவேளை நாம் பைபிளை கையிலே வைத்திருக்கிறோம், சிலர் படுக்கையில வைத்திருப்பார்கள். அது நல்லது. அது வேண்டிய சந்தர்ப்பங்களிலே, சில சந்தர்ப்பங்களே அதை நாம் படிக்க உதவுகிறது. அது நமக்கு வழி நடத்துதலாக இருக்கிறது. மற்ற விதத்தில் சில அபிஷேகம் பண்ணப்பட்ட பொருட்கள் அல்லது இன்னும் கூட சில மாலைகள் அல்லது
தாயத்து போல கூட கிறிஸ்தவத்திலையும் வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் கிறிஸ்தவத்திலும் காணப்படுகிறது. இணைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்கிறது. பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலருக்கு விரோதமாக அணிவகுத்து நிற்கிறார்கள். யுத்தம் அதிகரிக்கிறது. இதுல இஸ்ரவேலர்கள் தோற்று போகிறார்கள். அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள். அந்த சேனையில ஏறக்குறைய 4000 பேர் வெட்டுண்டு விழுந்து போனார்கள், இறந்து போனார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் பெலிஸ்தருக்கு முன்பாக நம்மை முறியடித்தது என்ன? சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவோம். அது நம்முடைய பகைஞரின் கைக்கு விலக்கி ரட்சிக்கும்படி நம்முடைய நடுவிலே வர வேண்டியது என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தால் அந்த பெட்டியில வல்லமை இருக்கிறது, அது கர்த்தருடைய பரிசுத்தமானது, அந்த வல்லமையினாலே நாம் போரிலே வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அவர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போகும்போது இஸ்ரவேலர் எல்லாம் ரொம்ப உற்சாகமாக பூமியெல்லாம் அதிரத்தக்கதாக ஆர்ப்பரிப்பாக சத்தமிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் பெலிஸ்தர்கள் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். பெலிஸ்தர்கள் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன்பாக ஒருபோதும் இப்படி நடக்கவில்லை, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவிதமான வாதைகளினாலும் வனாந்தரத்திலே அடித்த தேவர்கள் இவர்கள் தானே என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். அப்புறம் என்ன சொல்லுகிறாங்க? பெலிஸ்தரே, திடன் கொண்டு புருஷரை போல நடந்து கொள்ளுங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாயிருந்தது போல நீங்களும் அவர்களுக்கு அடிமைகளாயிராதபடிக்கு யுத்தம் பண்ணுங்கள், புருஷராயிருந்து யுத்தம் பண்ணுங்கள் சொன்னாங்களா? அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், சண்டை போட்டாங்க. அப்படி பார்த்தாலும் அந்த பரிசுத்தமான கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி வந்தாலும் இங்க இஸ்ரவேலர் தான் தோத்து போனாங்க. அந்த பரிசுத்தமான ஒரு பொருளை வைத்துப்பதனால அவர்களுக்கு அந்த ஜெயம் கிடைக்கவில்லை. காரணம் என்ன? அவர்களிடத்திலே பரிசுத்தம் இல்லை. அந்த பெலிஸ்தர் இடத்திலே அவர்கள் உடல் வலிமை உள்ளவர்கள். இஸ்ரவேல் மக்களிடத்திலே அங்கே பரிசுத்தம் இல்லை. அந்த பெட்டியை தூக்கி கொண்டு வந்த ஓப்பனியும் பினகாசும் பயங்கரமான அக்கிரமம் செய்தவர்களாக, மிகுதியாக பாவம் செய்தவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் தோற்று போனார்கள், உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியில வல்லமை இருந்தது உண்மைதான். ஆனால் அந்த வல்லமையை வைத்து இவர்களாலே ஜெயிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய நிலைமையில அந்த பரிசுத்தம் இல்லை. குறிப்பாக அவருடைய ஆசாரியர்கள் பரிசுத்தமாக இருக்கவில்லை. அதனாலே இவர்களுக்கு தோல்வியே உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஏதோ ஒரு பொருளை, பரிசுத்தமான பொருள், இது நமக்கு ஒரு வெற்றியை தரும் என்று சொல்லி வைத்துக் கொள்வதல்ல, நம்மை பரிசுத்தமாக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நடக்க வேண்டும். கிறிஸ்தவத்துல சிலர் மத்தியில என்ன நினைத்துக் கொள்ளுகிறார்கள்? உரத்த சத்தமாக ஆர்ப்பரித்தால் அது ஒரு கர்த்தருடைய வல்லமை அந்த இடத்துல கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி, அவர்களுக்கு ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்கள் வேதத்தில் சொல்லப்படவில்லை. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் பார்க்கும் பொழுது அங்கே அந்த இஸ்ரவேலர்கள் உரத்த சத்தமாக ஆர்ப்பரித்தார்கள். அதாவது உடன்படிக்கை பெட்டியை அந்த போர்க்களத்தில் எடுத்து வந்தபோது அவர்கள் உரத்த சத்தமாக ஆர்ப்பரித்தார்களாம். ஆனாலும் கூட அங்கே அவர்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று பார்க்கிறோம். அதுபோல சிலர் ஜெபத்தில் சில விசேஷமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். இயேசுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான வார்த்தைகளை, புதுமையான வார்த்தைகளை அதில் போட்டு அப்படிலாம் போட்டு இன்றைக்கு கூட்டங்களில் ஜெபிக்க சொல்லுகிறார்கள். டிவி நிகழ்ச்சிகளில் அது மாதிரி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சாதாரண மக்களும் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அது அதில் ஒன்றும் விசேஷம் இல்லை. நாம் சாதாரணமாக கர்த்தரிடத்தில் ஜெபித்தால் போதும். அடுத்தது இன்னும் சில காரியங்களை பார்க்கலாம். உபவாசித்தல் அப்படிங்கிறது, அதை பற்றி பார்க்கலாம். உபவாசித்தல் தவறல்ல, தேவையான நேரங்களில் நாம் உபவாசிக்கலாம். ஆனால் உபவாசித்தலே அது ஒரு பெரிய விசேஷம்.
அப்படி சாதாரணமாக ஜெபிப்பவர்களுக்கு எதுவும் நடக்காது. உபவாசிப்பவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு விதமான பரிசுத்தம் வரும் அப்படி என்று சொல்வது அர்த்தம் அல்ல. உபவாசிப்பவர்கள் அல்லது பெரிய கூட்டங்களுக்கு அடிக்கடி போகிறவர்கள், பல நாட்கள் கூட்டங்களுக்கு போறவங்க, அவங்களும் கூட அவர்கள் சாதாரணமாக வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் செய்கிற அதே காரியங்களை செய்கிறார்கள். எரிச்சல் படுகிறார்கள், கோபப்படுகிறார்கள், தவறான நடக்கையில் அவர்கள் ஈடுபடுவதும் உண்டு. அதுபோல் அடுத்தது காணிக்கை கொடுத்தல். காணிக்கை கொடுப்பது ஒருவனை பரிசுத்தமாக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த காணிக்கை கொடுப்பது நமக்கு ஒரு கடமை. கர்த்தருக்கு நாம் காணிக்கை கொடுப்பது, திருச்சபைக்கு காணிக்கை கொடுப்பது, ஊழியத்துக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பதும் ஒரு கடமை தான். இந்த கடமைகள் காணிக்கை கொடுத்தல் அப்படிங்கிறது அது ஒருவரை பரிசுத்தமாக்காது. நல்ல நிலைமையில இருப்பவர்களுக்கு அது கடமை. சிலர் அது மாதிரி நினைச்சுக்கிறாங்க, தாங்கள் நன்றாக காணிக்கை கொடுக்கிறோம், அதனால நாங்கள் சுத்தவான்கள் அல்லது கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நடக்கிறவர்கள் சொல்லி. அடுத்தது நீதியாக நடந்து கொள்ளுதல், நீதிமானாக நடந்து கொள்ளுதல் அல்லது நீதியாக நடந்து கொள்ளுதல். இது ஒரு அவசியம். நாம் மனசாட்சியின்படியும் அல்லது சட்டத்தின்படியும் கர்த்தருடைய விருப்பத்தின்படியும் நாம் நீதியாய் நடந்து கொள்ள வேண்டும். அது அவசியமான காரியம். ஆனால் அது ஒருவனை பரிசுத்தவானாய் மாற்றுமா, அவனுடைய அசுத்தமான காரியங்களை, பாவங்களை அது நீக்குமா என்று சொல்லி பார்க்கும்போது அது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நமக்கு விடை கிடைக்கிறது. அப்பொழுது ஒரு ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபிக்கும் போது பரிசேயன் என்ன சொல்லுகிறான்? நான் காணிக்கை கொடுக்கிறேன், உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஆயக்காரனை போல அக்கிரமக்காரன் அல்ல, பாவம் செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனை விட நான் பரிசுத்தவான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனாலும் கூட அது அவனை பரிசுத்தவானாக மாற்றவில்லை. ஆனால் அந்த ஆயக்காரன் நொறுங்குண்ட இதயத்தோடு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கும்போது அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படும், அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னும் பரிசுத்தத்தை குறித்து பல மதத்தவர்கள் பேசுகிறார்கள். பரிசுத்தம் என்பது கிறிஸ்தவத்தில் மாத்திரமல்ல, பல மதங்களிலே, சொல்லப்போனால் எல்லா மதங்களிலுமே அந்த பரிசுத்தம் என்பது நினைக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கொள்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு மதத்துல பரிசுத்தம் எனப்படுவது இன்னொரு மதத்துல தான் அசுத்தமாக இருக்கிறது. இப்ப பசுவுக்கு தீங்கு செய்வது அது நம் நாட்டில் அது பெரிய பாவமாக அது கருதப்படுகிறது. ஒருத்தருடைய பரிசுத்தத்தை கெடுக்கக்கூடியதாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு சாதிக்கு ஒரு நீதி என்பது அது நியாயமாக எண்ணப்பட்டு வந்தது, பல காலமாக எண்ணப்பட்டு வந்தது. இன்றைக்கு சட்டத்தினால இது தடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கோஷர், ஹலால், ஜட்கா, அது ஜாட்கா என்ற வார்த்தை. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஹலால் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு மாமிசம் வேண்டுமென்றால் ஒரு ஆடோ கோழியோ அதை வாங்கும்போது அதை வெட்டுபவர்கள் அதற்கு ஹலால் செய்து அதற்கு பிறகு வெட்டி நமக்கு விற்பனை செய்கிறார்கள். அவர்களுடைய மதத்தினுடைய முறைப்படி உணவு, அந்த இறைச்சி உணவானது ஹலால் செய்யப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு முறையில் அந்த விலங்குக்கோ பறவைக்கோ வாயில தண்ணீரை கொடுத்து சில காரியங்களை அவர்கள் வாயானில் சொல்லி அல்லது மனதிலே நினைத்து அந்த உயிரினத்தை அவர்கள் கொல்லுவார்கள். அதுபோல கோஷர் என்றது என்னன்னு சொன்னால் யூதர்கள் கடைபிடிக்கும் முறை. ஒரு விலங்கை உணவுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அல்லது பறவை உணவுக்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த கோஷர் முறைப்படி அதை அவர்கள் வெட்டி இருக்க வேண்டும். அதுபோல ஜாட்கா என்பது சீக்கியர்களுடைய முறை. அவர்கள் ஒரு முறைப்படி மிருகத்தை கொல்லுவார்கள், அதாவது ஒரே வெட்டாக வெட்டப்பட வேண்டும், அந்த விதமாக அவர்கள் அதை வெட்டுவார்கள். ஆனால் சீக்கிய மதத்திலே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, விலங்கை கடவுளுக்கு பலி கொடுத்தல், இறைவனுக்கு பலியாக செலுத்துதல் அது மிகப்பெரிய பயங்கரமான பாவமாக சீக்கிய மதத்திலே கருதப்படுகிறது. அவர்கள் இறைச்சி புசிக்கிறார்கள், ஆனால்
ஒரு வேண்டுதலுக்காக அல்லது இறைவனுக்காக பலி கொடுக்கிற காரியத்துக்காக அதற்காக ஒரு விலங்கை கொல்லுவது என்பது அது பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இன்னும் கூட ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. லெபனானிலே ஒரு பெண்ணுக்கு 9 வயதிலே திருமணம், அது அனுமதிக்கப்பட்டு வந்தது. இப்போது சட்டம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வயது வைத்திருக்கிறார்கள், திருமண வயது வைத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலேயே ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்பு திருமண வயது குறைவாக இருந்தது. இன்னும் பல காரியங்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒருவர் 2 பெண்ணை திருமணம் செய்வது அதெல்லாம் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. இப்போது அது சட்டப்படி தவறு என்று சொல்லி, அப்ப நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம், மதத்துக்கு மதம், எது தவறு, எது சரி, எது பாவம் என்பது வேறுபடுகிறது.